நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இறந்து போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அவங்க வீட்ல வந்து அந்த சடங்கு சம்பிரதாயம் பண்றதுக்கு எல்லாருமே ஏற்பாடு பண்ணி ரெடியா இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து வெற்றியோட குடும்பத்தில உள்ள எல்லாருமே வராங்க. அப்போ வந்து நம்ம துளசி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லாத்தையுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து வெல்கம் பண்ற மாரி தான் காட்டுறாங்க. அந்த பக்கத்தில உள்ளவங்க, சொந்த பந்தம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு அக்கா வந்து போய் நம்ம துளசியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளை புடவையெல்லாம் குடுத்து, அவங்களோட அந்த குங்குமத்தெல்லாம் அழிச்சு, அதுக்கடுத்து வளையலெல்லாம் உடைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம துளசி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அஞ்சலிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்னடா இவன் என்னடான்னா நம்மள வீட்டுக்கே விட மாட்டேங்கான். என்ன பண்ணுறதுனே தெரில. கடைசியில வந்து நம்ம அப்பா இறந்ததுக்கு அவங்களுக்கு வந்து சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறதுக்கு கூட நம்மளால போக முடியாம ஆயிருச்சே. இந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு அந்த அக்கா வந்து கடைசியா வந்து அந்த குங்குமத்த அழிக்க போறாங்க. அப்ப முருகன் வந்து அம்மா வந்து தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு இப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து செய்கையிலே காட்டுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுத்தி உள்ள எல்லாருமே சொல்றாங்க, "ஏப்பா ஏன்பா இப்ப தடுக்குற? உனக்கு என்னப்பா பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து ஊம ஜாட பேசுறார்ல, அது வந்து யாருக்குமே புரியல. உடனே துளசி வந்து எல்லார்ட்டயுமே அத வந்து விளக்கமா சொல்றாங்க. அவங்க அண்ணனுக்கு வந்து எங்க அம்மா வந்து பொட்டோடையும், பூவோடையும் தான் இருக்கணும். வளையல் எப்பயுமே போட்டிருக்கணும். வளையல வந்து உடைக்கக்கூடாது. அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அங்க உள்ள எல்லாத்துக்குமே கண் கலங்க ஆரம்பிச்சிருது. இப்படி ஒரு பையன் வந்து பிறந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணி, சரிப்பா அவன் ஆசைப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களும் வந்து அத விட்டுர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஃபங்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு அஞ்சலிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா நம்மளால போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம மகேஷ் இருக்கார்ல, அவர் வந்து கிளம்பி அங்கே ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டாரு. போனதுக்கப்புறம் இனிமே வந்து நம்ம அப்பாவோட சடங்கு சம்பிரதாயத்துக்கே நம்மளால போக முடியல. இனிமே நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ணுறது? இவன பத்தி உண்மைய சொன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி ஒரு சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே! இவன பத்தி உண்மைய நம்மளால வெளியில சொன்னாலும் நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. நம்மளால வந்து நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இவன லவ் பண்ணதுக்கு நம்ம தான் தண்டனை அனுபவிக்கணும். என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு தோணுது. பேசாம இதுக்கு மேலேயும் வந்து நம்ம உயிரோட இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து கிச்சனுக்கு போற மாரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து வெளியில வந்து நம்ம மகேஷ் ஸ்கூட்டி போட்டு போயிட்டார்ல, இதுக்கு மேல வீட்டுக்கு வெளியில போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு மகேஷுக்கு வந்து கால் பண்ற மாரி தான் காட்டுறாங்க. வீடியோ கால். என்ன அஞ்சலி வந்து இந்த நேரத்தில கால் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்காங்க. ஃபோன் எடுத்த உடனேயும், இங்க பாருங்க இனிமே வந்து நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவருக்கு பார்த்தா என்ன பண்றதுன்னே தெரியல. தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இவ திடீர்னு கால் பண்ணிட்டு உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு திகைச்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. இனிமே வந்து நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? எங்க அப்பாக்காக வந்து என்னால போ முடியல. இனிமே என் வாழ்க்கை இப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு என்னால வந்து இனிமே ஜீரணிக்கவே முடியல. அதுக்கு பதிலு நான் பேசாம செத்து போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்றாங்க. "ஏய் அஞ்சலி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து ஃபோன்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க பயப்படாதீங்க. உங்கள பத்தி உண்மை வந்து நான் யார்ட்டயுமே வெளியில சொல்ல மாட்டேன். உங்கள பத்தி உண்மைய சொன்னா வெளியில வந்து என்னோட குடும்பத்துக்கு தான் ஆபத்து. என் குடும்பத்தில உள்ளவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். உங்களோட வீக்னஸ் யாரு? நான் தானே. நான் செத்தா தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து நான் சாக போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் அஞ்சலி எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா அஞ்சலி வந்து சிலிண்டர வந்து ஓப்பன் பண்ற மாரி வீடியோ காட்டுறாங்க. அத பார்த்தோனே பதறி போயிடுறாங்க. "அஞ்சலி ஒண்ணும் பண்ணாத பண்ணாதன்னு" சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அஞ்சலி வந்து டக்குன்னு வந்து அந்த சிலிண்டர வந்து பத்த வச்சுடுறாங்க. அங்க பார்த்தா வீட்ல வந்து வெடிச்சு சிதறிருது. அத வீடியோ கால்ல பார்த்த மகேஷுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு வீட்டுக்கு ஓடி வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.